வெல்கம் பேக் கோடெக் லேர்னியா தமிழ். ஓகே, நான் இவ்வளோ காலம் போட்ட வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி லெவல் லைவியா ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுல இருந்து மைக்ரேஷன் வரைக்கும் உங்களை கொண்டு வந்துட்டேன். அதை பார்க்காதாக்க இந்த சேனலில் போயிட்டு ப்ரீவியஸ் வீடியோஸை பாருங்கள். ஸோ டுடே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படி மைக்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மைக்ரேட் பண்ணப்பட்ட டேட்டா பேஸுக்கு எப்படி நாங்கள் எங்கள் ப்ரொஜெக்ட்ல இருந்து டேட்டாவை சென்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணுறன்றதும், அது நான் சென்ட் பண்ண போகிற டேட்டா வந்து அப்படி வேலிடேட் பண்ணுற விஷயத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், எங்களோட எக்ஸாம் சர்வரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு எங்களோட MySQL டேட்டாபேஸை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ நாங்கள் க்ரியேட் பண்ண வெப் போர்ஷன் டேட்டாபேஸ் இங்கே இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கேட்டகரிஸ் என்ற டேபிளுக்கு வந்து நான் உங்களுக்கு டேட்டாவை சென்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இதில் ஐடி, நேம், டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த ஓட்டோவா வந்து கிரியேட்டட்டும் அப்டேட்டும் வந்து லெவல் லைவியாரால் டைம் ஸ்பேனால் கிரியேட் ஆகும். ஸோ நாங்கள் நேமுக்கும் டிஸ்கிரிப்ஷனுக்கும் தான் வேல்யூ செட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், எங்கள் லெவல் லைவியா ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு 2 பேஜஸுக்கு வந்து உங்களுக்கு நான் லிங்க் பண்ணி அப்படி ரவுட் பண்ணணும்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ நாங்கள் இன்றைக்கு என்ன செய்வோம்னு சொன்னால், ஒரு புதுசாக ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். மற்றும் கேட்டகரி என்னோட பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஸோ PHP ஆர்டிஷன் மேக் livewire கேட்டகரி. ஸோ கேட்டகரி என்ற ஒரு பேஜ் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நான் இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட இந்த லே அவுட்டை வந்து வரைக்கும் நான் காட்டணும். இந்த இதுக்குள்ள வந்து நீ அந்த பேஜை வந்து ரன் பண்ணி காட்டணும். ஸோ நான் இங்கே கேட்டகரி பேஜுக்கும் எங்களோட அவுட் சைட் லே அவுட்டை செட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களோட வெப் ஃபைலில் வந்து இவருக்கு லிங்கை கொடுக்கணும். என்ன செய்கிறேன், இதில் வந்து கேட்டகரி அடிக்கணும். ஸோ கேட்டகரி அடிக்கும்போது கேட்டகரி என்ற இதுக்கு போகும். ஸோ இந்த பேஜ் வந்து கேட்டகரி என்று போகும். ஸோ இந்த விஷயம் வந்து எங்களோட லெவலில் நாங்கள் செய்கிற வேலை. ஸோ நாங்கள் லைவாருக்கு மாற்றும் பொழுது என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால், சில விஷயங்களை வந்து நாங்கள் கன்சிடர் பண்ண வேணும். இங்கே எங்களோட நெவிகேஷன் பிளேடில் வந்து இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்து, அதாவது நாங்கள் எங்களோட நம்மளாக ஸ்டைல் ஷீட் போடுற விஷயம் தானே, ஸ்டைல் ஷீட் போகிற இடம் அதுக்குள்ள வந்து நாங்கள் இதை காட்டணும், அனோடேட் பண்ணி காட்டணும். இது ஒரு லைவ்யார்ட ஸ்கிரிப்ட்னு சொல்லி லைவ்யார் ஸ்டைல் ஷீட், லைவ்யார் ஸ்டைல்ஸ் மேலே பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி கீழே வந்து இது லைவ்யார் ஸ்கிரிப்ட்னு காட்டணும். என்ன ரீசன் சொன்னால், இதோட ஸ்கிரிப்ட் வந்து இது ஓட்டோ லோட் பண்ணும்போது லைவ்யார் அனோடேட் பண்ணி காட்டணும், லைவ்யார் ஸ்கிரிப்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த விஷயம் செய்துட்டோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், எங்களோட கேட்டகரி பிளேட்டுக்கு போயிட்டோம். இதுக்குள்ள வந்து நாங்கள் இப்போ ஃபார்ம் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், ஜஸ்ட் முதல்ல உங்களுக்கு ஒரு டேட்டாவை பேக்கெண்டோட லிங்க் பண்ணி இங்கே டைப் பண்ணுற டேட்டாவை ஜஸ்ட் உங்களுக்கு எடுத்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் டேட் ஃபைலில். ஸோ இங்கே ஒரு இன்புட் பாக்ஸ் வந்து போடுவோம், டைப் டெக்ஸ்ட். ஓகே, என்டர் டெக்ஸ்ட். ஸோ இந்த கேட்டகரி என்ற பேஜில் ஸோ நான் H1 டைப் கொடுக்குறேன் கேட்டகரி. ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த பேஜையும் அங்கே லிங்க் பண்ணாங்க. ஸோ இதை நாங்கள் மாஸ்டர் பிளேட் நேம் வந்து நாங்கள் ஸ்லாஷ் கேட்டகரி என்பதை மென்ஷன் பண்ணுவோம். இந்த கஸ்டம் கம்போனன்ட்ஸ் இருக்கிற இந்த பட்டன்ஸ் என்ற வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், மாத்திரன் ஸ்லாஷ் கேட்டகரியை மாத்திரன். ஸோ இங்கே மாற்றுவோம். ஸோ இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், ஜஸ்ட் நாங்கள் என்ன செய்யறாங்க, இங்கே லிங்க் எடுத்தாச்சு, வெப்பில் மாற்றிட்டோம். ஸோ வெப்பில் மாற்ற என்ன செய்ய வரோம், ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம். PHP ஆர்டிஷன் ஆப்டிமைஸ், தென் PHP ஆர்டிஷன் ப்ரொஜெக்ட் ரன் பண்ணியாச்சு, சர்வர் ரன் பண்ணிட்டாச்சு. ஸோ எங்களோட ப்ரொஜெக்ட் வந்து லோக்கல் ஹோஸ்டில் ரன் ஆகுது. ஸோ நான் இதில் வந்து கம்போனன்ட்ஸுக்குள்ள வந்து கேட்டகரியை கிளிக் பண்ணுறேன். ஸோ கேட்டகரின்றது வந்துருக்கு. ஸோ உங்களுக்கு இங்கே இப்போ எங்களோட டிசைன் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு நான் ஒரு டெக்ஸ்ட் வந்து போட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டும். உங்களுக்கு தேவையானதை வந்து இந்த ஃபார்ம்ஸ் HTML எலிமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இங்கே நாங்கள் டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு இதில் கீழே வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டப்படும். ஸோ என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த லெவல் லைவ்யாரை பொறுத்த வரைக்கும் இந்த பேஜோட, அதாவது எங்களோட இந்த பிளேட் ஃபைலோட நேரடியாக வந்து கனெக்ஷனில் இருக்கிறவர் வந்து எங்களை இந்த லைவ்யார் என்ற ஃபைல், அதாவது கண்ட்ரோலருக்கு HTTPக்கு இருக்கிற லைவ்யார் என்ற ஃபைல். ஸோ நான் இங்கே வந்து பார்த்தேன்னு சொன்னால், இங்கே நான் கேட்டகரின்ற ஃபைலுக்கு போகிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறேன்.
கிளாஸுக்குள்ள பப்ளிக் $sign நாங்கள் PHP பொறுத்த வரைக்கும் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது $sign யூஸ் பண்ணுறது. ஸோ கேட்டகரி வந்து டிக்ளேர் பண்ணுறது. இந்த வேரியபிளில் தான் நான் டைரெக்டாக என்ன செய்யலாம் சொன்னால் இந்த பிளேட் ஃபைல் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ நான் இந்த பிளேட் ஃபைல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா இந்த கேட்டகரியில் வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் அதுக்கும் ஒரு லிங்கை கொடுக்குறோம். ஸோ வயர் மாடல் கேட்டகரி. ஸோ நான் தென் என்ன செய்ய சொன்னால் அங்கே இருக்கிற வேரியபிள் டிஃபைன் அங்கே ப்ரூவ் பண்ணுறதுக்கு $sign கேட்டகரி. ஸோ நாங்கள் டிஃபைன் பண்ண வேரியபிள் இங்கே ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன செய்யறோம்னு சொன்னால் அங்கே கேட்டகரியோட டிசைன் பண்ணுறாங்க வயர் மாடல்னு சொல்லி நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன் ரன் ஆகி இருக்குது. இங்கே வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே நான் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். எங்களுக்கு இங்கே டெக்ஸ்ட் வருது. ஸோ என்ன செய்யுது எங்களோட ஃப்ரண்ட் பிளேட்ல இருக்கிற இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து பேக்ஹண்ட் இருக்கிற எங்களோட அந்த பேக் போர்ஸ்ல இருக்கிற அந்த வேரியபிளுக்கு அசைன் ஆகி எங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேஜ் வந்து இதோட ஆகாது. பாருங்க நான் இந்த டைப் பண்ணுறேன். இங்கே வருது. ஸோ இங்கே எங்களுக்கு வார கண்டென்ட் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் எங்களோட மாடலை யூஸ் பண்ணி கொண்டு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே உங்களுக்கு இந்த வேரியபிளுடைய வேல்யூ அங்கே வருது. ஜஸ்ட் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இன்னொரு பாக்ஸ் போட போகிறோம். இங்கே டெக்ஸ்ட் ஏரியா இதை வந்து போகிறோம் கேட்டகரி டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிறோம். ஓகே என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இது நான் இங்கே போட போகிறோம் கிடையாது. ஜஸ்ட் இங்கே ஒரு பட்டன் போட போகிறோம். ஜஸ்ட் உங்களை இனிஷியல் HTML எலிமெண்ட்டை வச்சு நான் உங்களை விளங்குறதுக்கான செய்வதாக நீங்கள் டிசைன் பண்ணி போட்டு இதே சேம் ப்ராசஸ் செய்யலாம். நீங்கள் செய்யும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து வயர் மாடலில் வந்து லிங்க் பண்ணுறதும் அடுத்த வந்து பட்டனுக்கு வந்து வயர் கிளிக் இதுக்கு நாங்கள் வந்து எங்களோட ஈவெண்ட்டை பாஸ் பண்ணுவோம். சர்வ் டேட்டான்னு சொல்லி போகிறோம். ஸோ இந்த சர்வ் டேட்டான்றது எங்கே இருக்கும் நாங்கள் இப்போ இனிஷியல் பண்ண போகிற மெத்தட் அது எங்கே இருக்கும்னு சொன்னால் எங்களோட HTTP இருக்கிற பேக் ஃபோர்ஸ் ஃபைல் இருக்கிற இதில் எழுத போகிறேன். ஸோ இங்கே என்ன ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன் சர்வ் டேட்டான்னு சொல்லி. இதில் எந்த விதமான பரவும் தேவையில்லை. ஸோ நான் இங்கே என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இங்கே தான் வந்து எங்களோட சர்வ் ஃபங்க்ஷனுக்கு ஏற்படும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யணும் எங்களுக்கு வந்து கேட்டகரி மாடலை வந்து நாங்கள் இங்கே இனிஷியேட் பண்ணுவோம். நாங்கள் இங்கே மாடலை வச்சு தான் நாங்கள் MVC பேட்டர்னில் நான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கேட்டகரி மாடல் தேவை. ஸோ நான் என்ன செய்ய போகிறேன் ஜூஸ் ஆப்பில் இருக்கிற கேஸ் மாடலில் இருக்கிற கேட்டகரி என்ற மாதிரி நான் யூஸ் பண்ணி கொள்கிறேன். எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கேட்டகரின்றது வந்து சேம் இது எங்களுடைய எனக்கு இருக்காது. ஸோ அலியாஸ் பண்ணுறேன் ஆஸ் கேட்டகரி மாடல். ஸோ இந்த மாடலை வச்சு தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எங்களோட டேட்டாவை கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ எங்களோட சர்வ் டேட்டா ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம் டேட்டான்னு சொல்லி. அது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக டிஃபைன் பண்ணுவோம் கேட்டகரி மாடலை வச்சு. ஸோ இது ஒரு நியூ ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மாடலுக்கு இப்போ டேட்டாவை செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த $sign டேட்டான்றதுக்கு நாங்கள் அங்கே டேட்டா பேஸில் கொடுத்த நேம். ஸோ டேட்டா பேஸில் கொடுத்த நேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேமும் டிஸ்கிரிப்ஷனும் இருக்குது. ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சோர்ஸுக்கு வரேன் இங்கே ஃபேஸ் பண்ணுறேன் ஈக்குவல் ஃபீஸ். எப்போ நாங்கள் கிளாஸ் வேரியபிள் யூஸ் பண்ணும்பொழுது ஃபீஸ் அண்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம் ஃபீஸ் டாட் கேட்டகரி. ஸோ எங்களுக்கு இன்னொரு வேரியபிள் தேவை டிஸ்கிரிப்ஷன் வேரியபிள். ஸோ டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு நான் இங்கே ஸ்டோர் பண்ண வேணும். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் போடுறேன். டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் எங்கே இருக்குன்னு சொன்னால் நாங்கள் அந்த பிளேட் ஃபைலையும் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் பண்ணி வயபிள் பண்ணியிருக்கணும். கேட்டகரி போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வயபிளில் கேட்டகரி இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷன் போகிறேன். ஸோ இங்கே வந்து 2 மந்த் லிங்க் பண்ணியாச்சு. இப்போ எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் டேட்டா 2 மந்த் அங்கே செட் ஆகுது. ஸோ நாங்கள் ரைட்டாக என்ன செய்யலாம்னு சொன்னால் கேட்டகரி போயிட்டு ஜஸ்ட் டேட்டா சரி. ஸோ இது வந்து இனிஷியலாக வந்து நான் டேட்டாவை கொண்டு எங்கள் ஸ்டேட்டில் வந்து ஸ்டோர் பண்ணுற விஷயம். நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இங்கே வாரம் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் டிசைன்லாம் இருக்குது. ஸோ டெஸ்டிங் டிஸ்கிரிப்ஷன் நான் அதை அப்படி பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நான் இந்த ரெஸ்பான்சிபிள் நாங்கள் இங்கே டிஸ்க் பண்ணி காட்டல. பட் எங்களுக்கு டேட்டா பேஸில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு டெஸ்டிங் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி டேட்டா வந்துட்டு இந்த டேட்டில் வந்துருக்கு எங்களுக்கு. ஸோ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அடுத்த வந்து இன்னொரு ஸ்டெப் இது வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற விஷயம். ஸோ ஸ்டோர் பண்ணும்போது நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இப்போ வந்து எங்கள் டேட்டா வந்து வேலிடேட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் வேலிடேட்டுக்கு என்ன செய்வோம்னு சொன்னால் ப்ளீஸ் டாட் வேலிடேட் இருக்குல்ல
ஒரு அரே பாஸ் பண்ண போகிறோம். முதலாவது வந்து எங்களை என்ன டேட்டா வேணும்னு சொல்லி கேட்டகரி என்ற ஃபீல்டுக்கு கொடுக்குறேன். ஃபோர் மேக்ஸ் 15 கேரக்டர்ஸ் இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் ஃபீல்டுக்கு வந்து வேலிடேட் பண்ணல, ஜஸ்ட் கேட்டகரி என்ற ஃபீல்டுக்கு வந்து வேலிடேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த விஷயத்த வந்து நான் இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து தரோம். அந்த மெசேஜை வந்து நான் உங்களுக்கு ஃப்ரெண்டில் வந்து எப்படி டிஸ்பிளே வந்து தரப்போம். ஸோ எங்களோட பிளேட் ஃபைலுக்கு வரேன். கேட்டகரி பிளேட் ஃபைலில் ஜஸ்ட் இந்த கேட்டகரி பக்கத்தில் ஒரு டாக் இருக்கு எரர். ஸோ எரரில் வந்து என்ன நேமில் இந்த எரர் வருதுன்னா, ஸோ வயர் லிங்கில் கொடுத்த கேட்டகரி என்ற பேரில் தான் எங்களுக்கு அங்கே த்ரோ பண்ணோம். ஸோ கேட்டகரி என்ற பேரில் எரர் வந்துன்னு சொன்னால் அதை வந்து ஸ்பேனில் ஜஸ்ட் நான் என்ன செய்கிறேன், அந்த மெசேஜை வந்து கொடுக்குறேன். நாங்கள் எங்கள் வேறு வீடியோவில் வந்து டெவலப் மெசேஜ் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து இங்கே ரன் பண்ணுறேன். இந்த விதமான டேட்டா கேட்டகரி கொடுக்கல, டிஸ்கிரிப்ஷனுக்கு மட்டும் கொடுத்துட்டு அப்படி கொடுக்குறேன். எங்களுக்கு திஸ் ஃபீல்ட் கேட்டகரிஸ் ரிக்வயர்டுன்னு சொல்லி வேறு மெசேஜ் வரும். ஸோ நான் அதை வந்து நான் கொஞ்சம் உங்களுக்கு தெரியறதுக்காண்டி என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஸ்பேனை வந்து டெக்ஸ்ட் ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்காண்டி போட்டிருக்கோம். ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் வெரிஃபிகேஷன். ஸோ நாங்கள் என்ன செய்கிறோம், இப்போ கேட்டகரி நேம் வந்து கொடுக்குறோம், அப்படி பண்ணுறேன். ஸோ கிரேட்டர் தேன் 15 கேரக்டர் சொல்லு. ஸோ நான் உங்களுக்கு சிம்பிளாக கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன செய்யப்படுன்னு சொன்னால் அடுத்ததாக வந்து இங்கே நான் செய்யப்பட்ட டெக்ஸ்ட் வந்து சேவ் பண்ணுறதுனா உங்களுக்கு ஸ்டோர் மெசேஜ் வந்து கீழே வந்து சேவ் சக்ஸஸ்ஃபுல்லியோ சம்திங் மெசேஜ் எங்களுக்கு இதில் டிஸ்பிளே பண்ணி காட்ட வேணும். அதாவது சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் வந்து நாங்கள் அடுத்த டிஸ்பிளே பண்ணி காட்ட போகிறோம். ஸோ நாங்கள் அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் எங்களோட லைவ்வேர் ஃபைலில் போயிட்டு கேட்டகரி ஃபைலில் வந்து நாங்கள் சேவ் பண்ண அடுத்ததாக செஷன் வந்து ஃப்ளாஷ் பண்ணணும், ஃப்ளாஷ் ஒரு மெசேஜ் வந்து ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவது வந்து டைட்டில் என்ன பேரில் மெசேஜ் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்கிறேன் ரெஸ்பான்ஸ் என்று. அடுத்ததாக வந்து நான் என்ன மெசேஜ் பாஸ் பண்ணணும், ஸோ served successfully சொல்லி மெசேஜ் கொடுக்கும். ஸோ இங்கே வர ரெஸ்பான்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த லைன் செய்யணும்னு சொன்னால் செஷனில் வந்து ப்ரெஷ் பண்ணிவிடும் இந்த சர்வ் சக்ஸஸ்ஃபுல்லான மெசேஜ். ஸோ நான் இப்போ அங்கே ஃப்ரெண்டில் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் வேரியபிளாக டிஃபைன் பண்ணி எடுத்துறேன்னு சொன்னால் எனக்கு இந்த மெசேஜ் அங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இப்போ இந்த பிளேட் ஃபைலுக்கு வரேன். இங்கே பிளேட் பண்ணுவேன். ஸோ நான் செக் பண்ண போகிறேன். மெசேஜ் நான் இங்கே கொடுக்குற நேம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த பேக்ஃபோர்ஸ் ஃபைலில் நாங்கள் என்ன கொடுத்தோமோ அந்த நேம் தான் இங்கே கொடுக்க வேணும். ஸோ நான் கேட்டகரி உரிய பேக்ஃபோர்ஸ் ஃபைலில் போயிட்டு பார்த்தோம்னு சொன்னால் நான் இங்கே கொடுத்தது வந்து ரெஸ்பான்ஸ் என்ற பேர் இருக்கும். ஸோ கேட்டகரி பிளேட் ஃபைலில் நான் இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பேனில் சக்ஸஸ் இங்கே கொடுக்குறோம் வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ண போகிறேன். செஷனில் இருக்கிற உங்களோட ரெஸ்பான்ஸு நாங்கள் மேலே கொடுத்த இந்த வேரியபிளை பற்றி வந்து இங்கே முடிச்சிடும். ஸோ இது என்ன செய்ய போகுது, சர்வ் சக்ஸஸ் ஆகிற செஷனில் மெசேஜ் பெறுகிற பொழுது எங்களுக்கு இதை டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு நான் ரன் பண்ணி காட்டுறேன். என்னோட அப்டேட் ஃபைல் இருக்குது. ஸோ நான் இதை டெஸ்டிங் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஜஸ்ட் கொடுக்குறேன். இது சப்மிட் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ நான் இது மெசேஜ் ஒன்றும் இல்லாமல் நான் சப்மிட் பண்ணுறேன். எனக்கு திஸ் கேட்டகரி ஃபீல்ட் இஸ் ரிக்வயர்ட் வருது. ஸோ வேலிடேஷனோட சிம்பிளாக ஒரு டேட்டா அப்படி டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுற விஷயங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கலாம். நாங்கள் இங்கே டேட்டா பேஸை செக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் கொடுத்த டெஸ்டிங் டேட்டா எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இன்றைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதாவது சிம்பிளாக ஒரு 2 ஃபீல்டு போட்டு அந்த 2 ஃபீல்டு இருக்கிற ரெக்கார்ட்ஸை வந்து ஒரு ஃபீல்டை எப்படி வேலிடேட் பண்ணுறதும் அந்த வேலிடேட் பண்ணுற ஃபீல்டை வந்து எப்படி மாடல் மூலம் டேட்டா பேஸை வந்து இன்சர்ட் பண்ணுற விஷயத்தை சொல்லி தந்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த டேட்டாவை எப்படி எங்கள் ஃப்ரண்ட் பிளேட்டில் எடுத்து கொண்டு வரது, அதை எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி டிலீட் பண்ணுற விஷயங்கள் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அதுக்குரிய ரிப்ளை தருவேன். ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச். மோஸ்ட்லி இந்த வீடியோஸ் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.